திருப்பூர் மாவட்டத்தில் தெரு நாய்களின் தாக்குதலால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 400 ஆடுகள் தெரு நாய்களால் கொல்லப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூலனூர், குண்டடம், வெள்ளக்கோவில், காங்கேயம், தாராபுரம், உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் கோரி பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடைகளுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் திரண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தெரு நாய்களை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு கால்நடைகள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தெரு நாய்களால எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. நாங்க கால்நடைகளை வளர்த்திட்டு இருக்கோம். அதை ரோட்ல போற நாய் எந்நேரமும் கடிச்சிட்டு போயிருதுங்க. பொதுமக்களை கடிக்குது, தோட்டத்துல இருக்க ஆடு மாடுகளை கழிக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க வீட்டுல ஆண்கள் கூட கிடையாது. இவங்க கந்தாயத்துக்கு தான் தோட்டம் ஓட்டிட்டு இருக்காங்க. சொந்த நிலம் கூட கிடையாதுங்க. இன்னைக்கு இவங்களோட கோழி, ஆடு எல்லாத்தையும் கடிச்சிருக்குதுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 6-7 மாசமா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ரோட்ல ஒரு பொதுமக்கள் கூட ஒரு நிம்மதியா போறக்கு இல்லைங்க, பயம் இல்லாம போறக்கு இல்ல. தோட்டத்துல நாங்க நிம்மதியா குழந்தைங்களை வச்சிருக்க வழி இல்லை. எல்லாத்தையும் கிடைக்குது. ஆடு, மாடு, கோழி, மனுஷங்களையும் சேர்த்து நாய் கிடைக்குது. இதுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னா எங்களுக்கு உரிய நஷ்டீடு கொடுக்க சொல்றோம், அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நஷ்டீடு கொடுத்தாலும் நீங்க இதே குழந்தைகளை கடிச்சதுன்னா அதுக்கு நஷ்டீடு கொடுத்தா போதுங்களா? நம்மளோட வீட்டுல இருக்க ஒரு குழந்தைய நாய் கடிச்சிட்டு போயிடுச்சு, நம்ம விட்டுற முடியுமா? அதுக்கு அது நம்ம தாக்குறோம் இல்லைங்களா? அது ரோட்ல நம்ம வீட்டுல ஒருத்தங்களை ரோட்ல போற ஒருத்தர் அடிச்சா நம்ம விட்டுருவோமா? அவங்கள போய் தடுக்க போறோம்ல. அதேதான் நாங்க இப்ப செய்யறோம். எங்களோட ஆடு மாடை ஒரு நாய், தெருவுல போற ஒரு நாய் தாக்குது. நாங்க அதுக்கு பதில் தாக்குதல் நாங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். இதை நாங்க காப்பாத்திதான் ஆகணும். ஆனா அரசு எங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு படைகளை திரட்டிட்டு இன்னைக்கு இங்க நிக்கிறவங்க இந்த நாயை கொல்றதுக்கு, நாயை அகற்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லைங்களா? நாங்களுக்கு எத்தனை மாசமா கலெக்டர் அலுவலகத்துல போயிட்டே இருக்கோம். இதோட பல பக்கம் போராட்டம் நடத்தியாச்சு. இது இங்க மட்டும் நடக்கிறது இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கமும் நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட கர்நாடகால வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தைய கடிச்சிருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்றேங்கிறாங்க. அப்புறம் வீட்டுல அதாவது தனியார் வளர்த்துற நாய்களை கணக்கெடுக்கிறேங்கிறாங்க. அதுக்கு ஐடென்டிட்டி தர்றாங்க. எதுவுமே செயல்ல இல்ல, எல்லாமே பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு.